ஹாய் வணக்கம், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஜூன் மாசம் ரிலீஸ் ஆன புதுப்படங்களை பத்தி நம்ம பார்க்கலாம். ஜூன் மாசம் ரிலீஸ் ஆகி சூப்பரா போய்கிட்டு இருக்கிற நம்ம கருப்பு திரைப்படத்தை பத்தி ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டுருக்கு. கண்டிப்பா மிஸ் பண்ணாம எல்லாரும் பாருங்க. அதுக்கப்புறம் ஜூன் 25ஆம் தேதி ரிலீஸ் ஆக போற அனந்தன் காடு அப்படிங்கிற படத்தையும் 26ஆம் தேதி ரிலீஸ் ஆக போற படத்தையும் பத்தி நம்ம இன்னைக்கு வீடியோல முழுசா நான் டீட்டெயிலா சொல்ல போறேன். ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் நீங்க தியேட்டருக்கு போனா எந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஷோக்கு போகலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால படத்தோட ஃபுல் கதையும் வந்து சொல்லலாம்னு இருக்கிறேன். கண்டிப்பா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல ஆல்ரெடி சூர்யா அண்ணனோட கருப்பு படத்தோட முழு கதையும் ரிவ்யூவா நம்ம ரொம்ப கிளியரா பார்த்திருந்தோம். படம் ரிலீஸ் ஆகி ஒரு மாசம் ஆக போனாலும் இதோட வசூல் வேட்டை இன்னும் நிக்கவே இல்லை. தியேட்டர்கள்ல சும்மா அள்ளுன்னு அள்ளுது. இந்த படம் இப்போ அமேசான் பிரைம் ஓடிடிலையும் வெளியாகி உலக லெவலில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. ட்ரேடிங் வட்டாரங்கள்ல அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி இந்த கருப்பு படம் இதுவரைக்கும் உலக அளவில் 340 கோடி ரூபாய்க்கு மேல வசூல் செஞ்சு மாபெரும் வரலாற்று சாதனையை படைச்சிருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், சூர்யா அண்ணனோட வக்கீல் மற்றும் அந்த சாமி கெட்டப் காம்போவுக்கு மக்கள் கொடுத்த மாஸ் ரெஸ்பான்ஸ் தான் இந்த அசுர வசூலுக்கு காரணங்க. படம் தியேட்டர்ல போட்டா காசை விட பல மடங்கு லாபத்தை அள்ளி கொடுத்து 2026ஓட பிளாக் பாஸ்டர் ஹிட்டா ஓடிக்கிட்டு இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஜூன் 25ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகிற 2 படங்களை பற்றி நான் பார்க்கலாம். அந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இந்த அனந்தன் காடு இந்த படத்தில் நம்ம ஆக்ஷன் ஹீரோ ஆர்யா லீடு ரோலில் நடிச்சிருக்கிறாரு. இவரோட சேர்ந்து ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை ஜியோன் கிருஷ்ணகுமார் அப்படிங்கிற இயக்குனர் இயக்கியிருக்கிறாரு. படத்தோட உண்மையான கதைக்களம் என்னன்னா, இது ஒரு பக்க ஆக்ஷன் த்ரில்லர் ட்ராமா படம். கதையில் நம்ம ஆர்யா அடர்ந்த காட்டுக்குள்ள நடுவில் இருக்கிற ஒரு மர்மமான கிராமத்துக்கு போகிறாரு. அங்கே இருக்கிற பழங்குடி மக்களுக்கு நடக்கிற சில அநீதிகளையும் காட்டை அழிக்க நினைக்கிற ஒரு பெரிய கார்ப்பரேட் கும்பலையும் எதிர்த்து ஆர்யா எப்படி ஒத்த ஆளா நின்று சண்டை போடுறாரு, அந்த காட்டுக்குள்ள இருக்கிற மர்ம முடிச்சுகளை எப்படி அவுக்குறாரு அப்படிங்கிறது தான் இந்த அனந்தன் காடு கதையோட விறுவிறுப்பான கதைங்க. ஆர்யாவோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் இந்த படத்துல ரொம்ப மிரட்டலா இருக்கும்னு சொல்றாங்க. அடுத்த படம் ஜூன் 26ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அந்த படம் வந்து அங்கீகாரம். யார் நடிச்சிருக்காங்கன்னா, இது ஒரு வளர்ந்து வரும் இளம் திறமையாளர்கள் மற்றும் புது முகங்கள் நடிச்சிருக்கிற ஒரு அருமையான சின்ன பட்ஜெட் படம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுல வந்து பெரிய ஸ்டார்ஸ் இல்லைனாலும் இந்த படத்தோட கதை ரொம்பவே எமோஷனலானது. சமூகத்துல சாதாரண நடுத்தர வர்க்கத்து மனிதர்கள் தங்களோட திறமைக்கும் உழைப்புக்கும் ஏற்ற அங்கீகாரம் கிடைக்காம எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்க ஜெயிக்கிறதுக்கு இந்த சமுதாயம் என்னென்ன தடைகளை போடுது, அதையெல்லாம் தாண்டி அவங்க எப்படி தங்களோட அடையாளத்தை உலகத்துக்கே நிரூபிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பியூர் சோஷியல் டிராமா தான் இந்த படத்தோட கதை. கண்டிப்பாக இந்த படம் கதையை நம்பி வர்ற ஆடியன்ஸுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஃப்ரெண்ட்ஸ், ஜூன் மாதம் ரிலீஸ் ஆன கருப்பு படத்தோட வசூல் சாதனை பற்றி நீங்களே பார்த்துருப்பீங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இப்போ எந்த படத்துக்கு தியேட்டருக்கு போக போகிறீங்க ஃபர்ஸ்ட் ஷோக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அனந்தன் காடு படத்துக்கா அங்கீகாரம் படத்துக்கா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா மறக்காம லைக் பண்ணிடுங்க. இது போல வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.